உங்கள் கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூவானது. ஆனால் அது என்ன பார்த்து அப்படின்னு இருக்கையில் தான் அந்த இடத்துல உங்கள் கேள்விக்கான மதிப்பை நீங்கள் இழக்கிறீங்களோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட். 8 to 10 மாதம் ஒரு படத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு நடிகருக்கு 200 கோடி 150 கோடி 50 கோடி கொடுத்தாதான் நான் அந்த படத்தில் நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பற்றி யாரும் எதுவும் கேட்குறது இல்லை. விதை விதைச்சியா, நாற்று பறிச்சியா, நடவு நட்டியா, கருதறுத்தியா, நீ விவசாயத்தை பற்றி பேசுறிய அப்படின்னா, நான் பிறந்தது வளர்ந்தது கல்யாணம் பண்ணி வந்த இடம் எல்லா இடத்துலையுமே விவசாயம் தாங்க. ஏன்னா நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் களத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள். அங்கே விவசாயம் தாங்க முன்மாதிரி. அதனால எனக்கு பேசுறதுக்கான தகுதி எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில தாங்க நான் பேசுறேன். கொசு கையில உட்காந்து உங்க ரத்தத்தை உரியறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, கொசை கூட அடிச்சிருப்பீங்க. ஒரு ஊசி தட்டான் உங்களை தேடி தேடி வந்து உங்க கூட விளையாண்டு உங்க கையில உட்காருது அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு இந்த இயற்கையை ரசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு இந்த இயற்கைக்கு பிடிச்ச ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவில் தெரியும். நான் என்னுடைய கை தாங்க அது. ஊசி தட்டான் நான் எத்தனை தடவை தட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப வந்து உட்காருது பாருங்க என் கையில். அந்த நம்பிக்கையில் தாங்க நான் அந்த விவசாயிகளையும் விவசாயத்தையும் நம்மளுடைய நாட்டு இன பாரம்பரியம் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து அடுத்த சந்ததிக்கு சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வீடியோக்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா உங்களுக்கான வீடியோக்கள் பல இருக்குங்க, அங்கே போய் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றிங்க.